வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 82வது அதிகாரமாக உள்ள தீ நட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 817வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். தீ நட்பு என்பதற்கு தீயோர் நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 817வது திருக்குறளுக்கு செல்வோம். நகை வகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும். நகை வகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். உள்ளத்தில் அன்பில்லாமல் நடிப்பிற்காக சிரித்து பேசும் நட்பினை காட்டிலும் பகைவரால் வரும் துன்பம் நமக்கு 10 மடங்கு கோடி நமக்கு இன்பத்தை தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். உள்ளத்தில் அன்பில்லாமல் சிரித்து பேசி நடிக்கும் நட்பினை காட்டிலும் பகைவரால் வரும் துன்பம் நமக்கு 10 மடங்கு கோடி இன்பத்தை தருவதாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் தீய நட்பினை கைவிட்டு நல்ல நட்பினை ஆராய்ந்து தேர்வு செய்வோம். நன்றி, வணக்கம்.